நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 யோவான் முதல் அதிகாரம் வசனம் 6. 1 John chapter 1 verse 6. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். மறுபடியுமாக ஐக்கியத்தை பற்றி இங்கே பார்க்குறோம். இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கு, நாம் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டோம். இருளில் நடக்கிறவர்களாக இருந்தா இந்த இருள் என்ன தன்மையை கொண்டது? இந்த இருளை நம்மளால் ஏதாவது பார்க்க முடியுமா? எல்லாமே அதில் ஒளிஞ்சிருக்கும், அதில் மறைந்திருக்கும். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்தில் பவுலடியார் இந்த இருளை குறித்து ஒரு வார்த்தை அங்கே சொல்லியிருப்பாரு. அந்த வசனத்துடைய மையத்தில் பார்க்கும்போது இருளில் மறைந்திருக்கிறவைகளை, அப்போ இருள்னாலே அதற்குள்ளார எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும், அது வெளியே தெரியாம இருக்கும். அப்படி இருள்ல மறைந்து கிடக்கிறது எதனால? பயத்தினாலையும் இன்செக்யூரிட்டினாலையும். அப்படியாக இருள்ல இருக்கும்போது ஒரு நாளும் நாம ஒளியின் பிள்ளைகளா இருக்க முடியாது. ஆனா இந்த இருளுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஒளியா இருக்கு. இந்த வசனத்திற்கு முன்பாக இருக்கிற 5வது வசனம் சொல்லுது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. கொஞ்சமும் இருள் இல்லாத முற்றிலும் ஒளியாக இருக்கிற தேவன் மிகுந்த அன்புள்ளவரா இருக்கிறாரு. அவரிடத்துல பயம் இல்ல, அவரிடத்துல எல்லாம் சத்தியமா இருக்கு. ஆனா இந்த ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மக்கள் அதை விரும்பாம இன்னும் இருளிலே இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது எதனால? அவங்க இருதயம் இன்னும் பொல்லாதவைகளை விரும்புகிறதுனால. அப்படி இருளை விரும்புகிறவங்க பொல்லாதவைகளை விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. நாம கடந்த வாரத்துல கூட இதே அதிகாரத்துல 7வது வசனம் பார்த்தோம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம் அவரோட ஐக்கியமா இருக்கிறதுங்கிறது, அவர் எப்படி ஒளியா இருக்கிறாரோ அதே போல நாமும் ஒளியில நடப்பது. இந்த ஒளியில நடக்கிறதுனா என்ன? இருள் இருக்கிறதெல்லாம் மறைந்திருக்கு, ஒளியில் இருக்கிறதோ எல்லாமே வெளியரங்கமா இருக்கு, அதுல எந்த மறைவும் இல்ல. அவர் ஒளியா இருக்கிறதுனால தான் இருள் இருக்கிறதையும் அவர் வெளியரங்கமா கொண்டு வர முடியுங்கிறத 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்துல பவுலடியார் சொல்றாரு. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்போ எவ்வளவேனும் இருளில்லாத தேவன் முற்றிலும் ஒளியாக இருப்பதனால நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரு. அப்போ யார் பயம் இல்லாம இருக்கலாம்? அவரோடு ஐக்கியப்பட்டிருந்து ஒளியில நடக்கிற பிள்ளைகளாக இருப்பவர்களே. அப்படி நாமும் ஒளியில இருப்பவர்களாக இருக்கணும். ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள்லாம் வசனம் சொல்லுது. இது எதை குறிக்குது? நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு மறைவும் இல்லாம இயேசு கிறிஸ்து சொல்றாரே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அந்தபடியான உண்மையும் வெளியரங்கமும் இருக்கணும். அப்படியான இருதயமே பொல்லாங்கானவர்களை சிந்திக்காம இருக்கும். அப்படியான மாற்றத்தை தேவனுடைய வார்த்தைகளே நமக்கு தருது. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். நம்முடைய இருதயம் எதனால நிறைந்திருக்கணும்? தேவனுடைய வார்த்தைகள்னால, தேவனை பற்றி கொள்ளும் பயபக்தினால, தேவனை அறிகிற அறிவினால. அப்படியாய் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்படும் போது நாம ஒளியில் இருக்கிற பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். நாம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப நாம இருக்கிறதுக்கும் நம்ம இடத்துல நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அப்படி நாம பொய்ய விரும்பாம தேவனை பற்றி கொள்ளும் உண்மையில இருக்க விரும்புறோம்னா நாம ஒளியின் பிள்ளைகளாக நடக்க விரும்புறோம். அப்படி நம்ம இடத்துலயும் எந்த விதமான மறைந்து கிடைக்கிற பயம் ஏதாவது இருந்ததுன்னா நாம இன்னும் இருள் இருக்கோங்கிறது அர்த்தம். அப்போ இன்றைக்கு நாம நிதானித்து பார்க்கணும். நம்ம இடத்துல ஏதாவது இப்படி மறைக்கப்பட்ட காரியங்களும் மற்றவங்களை பார்க்கும்போது பயப்படுகிற விஷயமும் இருக்கா? நாம சில நேரங்கள்ல மனிதர்களுக்கு முன்பாக ஒரு மாதிரி பேசுறோம், அவர்களுக்கு பின்பாகவோ அவர்களை பரியாசம் செய்கிறவர்களாக இருந்தோம்னா அது இருள நடக்கிறதாகவே இருக்கு. ஏன்னா ஒருத்தருடைய முகத்துக்கு முன்னாடி நாம எப்படி பேசுறோமோ அப்படிதான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கணும். இது ஒரு சின்ன உதாரணம். இந்தபடியாகவே எந்த விஷயத்துல நாம உண்மையாக ஒளியில் இருக்கிறது போல நடந்து கொள்ளணும்.
பில்லி கிரஹாம் ஐயாவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய மனைவி ஒரு முறை அவரை குறித்து என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, பில்லி கிரஹாம் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருப்பாரு. அது வெளியிலயா இருந்தாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது வேலை செய்யும் போது சரி, அவரிடத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அவர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வாங்கன்னு. அப்படி எந்த இடத்துலையுமே ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஒரே மாதிரி நடந்து கொண்டிருக்காங்கன்னா அவங்களே ஒளியில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால்தான் அவங்க மூலமா திரள் கூட்ட ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான மனமாற்றம் நமக்குள்ளார வந்து தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாகி நாம ஒளியில நடக்கிறவர்களாக உண்மையுள்ளவர்களாக காணப்படும் போது நம் மூலமாகவும் எழுப்புதல் உண்டாகும். அப்படியான பலத்த காரியங்களை நம் மூலமாக தேவன் செய்யணுங்கிறதுக்காகவே தேவனோடு ஒருமனம் பொருந்தியவர்களாக ஒளியில் நடப்பவர்களாக நாம இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருள நடக்காம ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இருளில் மறைந்திருக்கிறவர்களை நீங்க வெளியரங்கமாக்குகிற தேவனாக இருக்கிறீங்கிறத அறிந்து கொண்டு நாங்க இருளில் நடக்கிறவர்களாக இல்லாம எல்லாவற்றிலும் வெளியரங்கமா இருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஒளியில் நடக்கும் பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் வெளியரங்கமாக நாங்க காணப்படணும் தகப்பனே. எங்களிடத்துல மறைக்கப்பட்ட பொல்லாத காரியங்கள் எதுவும் காணப்படாதபடி ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா. அந்தபடியாய் ஒளியில் நடக்கிறவர்களாய் நம்முடைய சத்திய வார்த்தைகளால் எங்கள் இருதயம் நிரம்பி இருக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.